கருத்து பதிவுக்காக ஒரு உயிரை பறிக்கப்பட்ட சம்பவம் கோவையை மட்டுமின்றி தமிழகத்தையே திகைக்க வைத்திருக்கிறது. கடவுள் மறுப்பு பதிவுகளால் ஃபரூக் என்பவர் கொல்லப்பட்டதாக கருதப்படும் நிலையில் அவரையே நம்பியிருந்த குடும்பத்தினர் நிற்கதியாக நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை உக்கடம் பிலால் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த இரும்பு வியாபாரியான ஃபரூக் கடந்த 16ஆம் தேதி நண்பர் அழைப்பதாக வீட்டிலிருந்து வெளியே சென்றார். ஆனால் உயிரற்ற உடலாகத்தான் வீடு திரும்பினார். ஃபரூக்கின் கொடூர மரணம் தந்த அதிர்ச்சியில் இருந்து ஃபரூக்கின் குடும்பம் இன்னமும் மீளவில்லை. மணிக்கு வந்தான். 11:20க்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான். 11:20க்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. பேர் இல்லாத நம்பர் வந்தது. போயிட்டான். என்னை கூப்பிடுறாங்க, நான் இப்போ 2 நிமிஷத்தில் வந்துடுறேம்மாண்ணா. இல்லை நீ போகாதப்பா, இந்நேரத்தில் எங்கே இப்போ போகிறேன்னு கேட்டால், இல்லை இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனான். போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிஞ்ச உடனே என் மருமகன் புல்லுக்காட்டு வழியோடு வரும்போது, இந்த மாதிரி ஃபாருக்கு வீட்டுக்கு வந்திருக்கானா, இப்போ தங்கச்சி சொல்லிச்சு வந்துச்சு அப்படின்னு வந்துட்டான். 2வது போனது தெரியாது அவருக்கு. அப்புறம் திரும்ப எதுக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், அவன் மூஞ்சி மாதிரியே இருக்குது சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இல்லை ஃபாருக்கு வந்து திரும்பி போயிட்டான் அப்படின்னு. அவனை தான் யாரும் அடித்து போட்டிருக்காங்களாட்டு இருக்குது, எல்லாம் கூட்டமாக பார்க்குறாங்கன்னாங்க. ஐயோ, அவன் எல்லோரும் போய் பார்த்தா சடலம் கிடக்கு. திராவிட விடுதலை கழகத்தைச் சேர்ந்த ஃபரூக் மதத்திற்கும் கடவுளுக்கும் எதிராக சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டு வந்திருக்கிறார். இதனால் பல முறை அவருக்கு அச்சுறுத்தல் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை பொருட்படுத்தாத ஃபரூக் தொடர்ந்து அதே பணியில் இருந்ததால் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மத கொள்கை குறித்து வீட்டில் ஃபரூக் பேசியதில்லை என்றும், அவ்வாறு இருந்திருந்தாலும் அவரை கொலை செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது என்றும் வேதனைப்படுகிறார் அவரது தாயார். அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட தாய் தகப்பன் பொண்டாட்டி இருக்குது. இப்படி உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கண்டிக்க மாட்டீங்களா? ஒரு முறை வந்து சொல்லலாம், ஒரே முறை போதும். நாங்கள் அதை கண்டிச்சிருப்போம். அவன் காலில் கையில் விழுந்து உயிரை நாங்கள் விட்டுருவேண்டா, நமக்கு அல்லாஹ் இருக்குதுடா, அல்லாஹ் இல்லாமல் இல்லைன்னு சொல்லி அவனை நாங்கள் சரிப்படுத்தியிருப்போம். அவன் அந்த மாதிரி உள்ள பையன் கிடையாது. தாய் தப்ப சொல் பேச்சு கேட்குற பையன்தான். நாங்கள் ஒரு முறை அழுத அவன் கேட்டுருவான். இதுக்காக கொல்லணுமா? இந்த படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை கிடைப்பதே ஃபரூக் மரணத்தில் தாங்கள் எதிர்பார்க்கும் நீதி என்கிறார் ஃபரூக்கின் மாமனார் இப்ராஹிம். எனக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் வடபோட வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், சிரமப்பட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இது பண்ணி என் மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு செஞ்சு விட்டு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. செஞ்சவங்களுக்கு நல்ல கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா வழிப்பார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்கள் 2 பேர் அழகிட்டாங்க. இங்கே ஒருத்தனுக்கு இந்த மாதிரி இவங்க செய்யக்கூடாதுங்க. அதை நீங்கள் பாருங்க. இன்றைக்கி ஒரு நாள் செலவுக்கு காசு உள்ளதே இல்லை. நாளைக்கு என்ன செய்வோங்கிறது தெரியாது. குழந்தை குட்டிகள்லாம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் பட்டினி கிடந்து நாங்களும் போக வேண்டியதான் அவங்க கூட. வேறு என்ன வழி? யாரும் உதவி செய்து என் மவனை கிடைக்காதில்ல, என் மவனை திருப்பி கிடைக்குமா? அனைத்து இஸ்லாமிய ஜமாஅத் இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு சார்பில் ஃபரூக் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எவ்வித சட்ட ரீதியான உதவியும் செய்ய போவதில்லை என்று கூறியுள்ள கூட்டமைப்பு, கொலையில் கருத்து வேறுபாடு மட்டுமின்றி வேறு ஏதேனும் காரணம் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் தெரிவிக்கிறது. முழு உரிமையை, தனிமனித உரிமையை வழங்கியிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை மீறி ஒரு சில இளைஞர்கள் இந்த படுகொலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு பின்னால் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கருத்தியல் மோதல் தான் காரணம் என்று கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் உண்மையான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளிவராத நிலையில் அதை காவல்துறை வெளியிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை இருக்குமே ஆனால், கருத்தியல் ரீதியான மோதலின் காரணமாக ஏற்பட்ட கொலையாக இருக்குமே ஆனால், முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் இதை முழுமையாக எதிர்க்கிறார்கள் என்ற கருத்தை இந்த தருணத்திலே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஃபரூக் கொலை தொடர்பாக கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அன்ஷந்த்,
சதாம் உசேன் ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா.